மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இவரோட பிஸ்னஸ் ப்ராடக்டே பிஸ்னஸ் தான். ஏர்செல் கம்பெனின்னு சொன்னாலே அதோட ஃபவுண்டர் மிஸ்டர் சிவசங்கரனை மட்டும்தான் தெரியும். அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ண மேக்சிஸ் கம்யூனிகேஷன் கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதோட ஃபவுண்டரை பற்றி தெரியுமா? பிஹைண்ட் த சீன் டைக்கூன். பிஹைண்ட் த சீன் டைக்கூன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சாமி படத்தில் வர பெருமாள் பிச்சை மாதிரி. பிஸ்னஸ் மூலமாக பவர் பாலிட்டிக்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பட் அவங்க யாருன்னு வெளியே யாருக்குமே தெரியாது. இவங்க எப்பயுமே தேர்ந்தெடுக்கிற பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா விசிபிலிட்டியோ பிஆர் ஹைப்போ தேவைப்படாத ஒரு பிஸ்னஸை தான் இவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற மேக்சிஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர் அவரோட பிஸ்னஸை ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட், ஆப்ரிக்கா வரைக்கும் இவரோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் விஸ்தரிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இவர் மலேசியாவில் 1938 ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு மகனாக பிறந்தார். 1938 இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம்னா 1947 வரைக்கும் இந்தியா இலங்கைன்னு தனித்தனி நாடாக எதுவுமே கிடையாது. 1947 ஃப்ரீடம்க்கு அப்புறம் தான் இந்தியா தனி நாடாக உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் எல்லாமே இருந்துச்சு. கவர்மெண்ட் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அவர் பிஸ்னஸை கொண்டு வந்தது கிடையாது. அவங்க அப்பா மலேசியாவில் சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தனால பாலிசி லிங்க்டு பவர் செக்டாரில் அவருக்கான வேலை கிடச்சது. 1970s ஆயில் அண்ட் எனர்ஜி கம்பெனிஸ்குள்ளே உள்ளே வராரு.